ஹலோ எவ்ரிவன். நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி 2 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியன் பிரிசன். இந்திய சிறைச்சாலைகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கு. சமீபத்துல என்ன ஒரு பின்னணியில இந்த விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்துல உச்சநீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டுச்சு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதானமான சிறைச்சாலைகள்ல பார்த்தோம்னா சாதிய பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த வகையில சாதிய பாகுபாடு கைதிகள் மத்தியில நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டப்ப, கைதிகள் சிறைச்சாலைகள்ல பொதுவாகவே பார்த்தோம்னா ஒவ்வொரு கைதிகளுக்கும் ஒவ்வொரு பணிகள் வந்து ஒதுக்கப்படும். ஓகேங்களா? கிளீன் பண்ணுங்க, பெயிண்ட் அடிங்க, இந்த மாதிரி பல பணிகள், சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே அவங்களுடைய சாதி அடிப்படையில தான் அந்த பணி ஒதுக்கப்படுது. உயர் ஜாதியினருக்கு பார்த்தோம்னா சமைக்கிற அந்த வேலைகளை கொடுத்துட்றாங்க. இதே லோயர் கேஸ்ட்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து கழிவறைகளை சுத்தம் பண்றது, இந்த மாதிரியான ஒரு வேலையை கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சிறைகள்ல காணப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டுச்சு. சோ அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சாதி அடிப்படையிலான பாகுபாட்டு நிகழ்வுகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிசஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லேபர் அலோகேஷன் இதுலதான் வந்து பிரதானமா காணப்படுது. சரிங்களா? ஸோ டாமினன்ட் கேஸ்ட்லாம் பார்த்தோம்னா குக்கிங் ரோல்ஸ்ல விட்டுறாங்க. லோயர் கேஸ்ட் பீப்புள்ஸை பார்த்தோம்னா நமக்கு டாய்லெட்ஸ் கிளீன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல விட்டுறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்லயுமே இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டிலயுமே இருக்கு. ஓகேங்களா? குறிப்பா பாளையங்கோட்டை சிறைச்சாலையை பார்த்தோம்னா அங்க கைதிகளே பார்த்தோம்னா ஜாதி அடிப்படையில பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ராஜஸ்தான்லயுமே பார்த்தோம்னா பிராமின்ஸ் வந்து கிச்சனுக்கு விடுறது, இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கு. வெஸ்ட் பெங்கால்லயும் பார்த்தோம்னா இருக்கு, மகாராஷ்டிராலையுமே இதை ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அவுட்டேட்டட் ஸ்டேட் பிரிசன் மேனுவல்ஸ். ஓகேங்களா? எதனால இது இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, நமக்கு பிரிசன் மேனுவல்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்துல போடப்பட்டதுதான். பெரிய லெவல்ல அப்டேஷன் அப்படிங்கறதா இருக்காது. அந்த காலத்துல இருந்த டிஸ்கிரிமினேஷனை பேஸ் பண்ணி அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து பேஸ் கொடுத்திருக்காங்க. அதே செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுனாலதான் நமக்கு இன்னமுமே வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது நம்ம பிரிசன்ஸ்ல ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? அப்போ கலோனியல் எரா ரெகுலேஷன்ஸ், அதனாலதான் நமக்கு அந்த பிரிசன் மேனுவல்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். அடுத்தது இது எல்லாமே பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சுனில் பாத்ரா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரிசனர்ஸ் கிட்ட பாகுபாடு பாக்குறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஆர்டிகல் 23 ஃபோர்ஸ்ட் லேபர், இதெல்லாம் வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. எப்படி ஃபோர்ஸ்ட் லேபரை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு? இப்ப நான் வந்து கீழ் ஜாதியை சேர்ந்தவனா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னைய வந்து என்னோட விருப்பத்துக்கு மாறா என்னைய போய் டாய்லெட்ஸ் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றது, என்னை மட்டுமே கிளீன் பண்ண சொல்றது, இது எல்லாமே இதைதான் நம்ம ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாய உழைப்பு அப்படிங்கறது சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்திய சிறைச்சாலைகள்ல நடைமுறையில இருக்கு. இதை பத்தி சமீபத்துல வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்குல சொல்லப்பட்ட அந்த பெட்டிஷன்ல போடப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப ஹைலைட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரிசன் மேனுவல்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட் பேஸ்டா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்புக்கு முரணானவை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த பிரிசன் மேனுவல்ஸ்லயும் எல்லா ஸ்டேட்டோட பிரிசன் மேனுவல்ஸ் பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு பிரிசன் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் வரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப எந்த மாநில பட்டியல்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலை விதிகள்ல ஜாதிய பாகுபாடு அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு சில அம்சங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இமீடியட் ரிஃபார்ம் அப்படிங்கிறத பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 3 மாசம் டைம் கொடுத்திருப்பாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் அவங்களோட அந்த பிரிசன் மேனுவல்ஸ் அப்படிங்கறத 3 மாசத்துல ரிவைஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. 3 மாசத்துல ரிவைஸ் பண்ணிருக்கணும். என்ன ஒரு அப்ஜெக்டிவ்ல ரிவைஸ் பண்ணிருக்கணும்னா, இந்த காஸ்ட் பேஸ்ட் விஷயங்களை வந்து எலிமினேட் பண்ற நோக்கத்துல காஸ்ட் பேஸ்ட் ப்ரொவிஷன்ஸை வந்து முற்றிலுமா எலிமினேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு அப்ஜெக்டிவ்ல இந்த விஷயத்தை ரிவைஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் கிட்டே ஒரு சில டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா மாடல் பிரிசன் மேனுவல் 2016 அண்ட் தென் மாடல் பிரிசன் அண்ட் கரக்ஷனல் சர்வீசஸ் ஆக்ட் 2023 இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து நமக்கு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு லென்ஸுக்கு கீழே இதை வந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆர்டிகல் 21 அண்ட் 23 வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான வழிகளை பார்க்கணும் மத்திய மாநில அரசாங்கங்கள் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அவங்க
அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லியிருப்பாங்க. 3 மந்த்ஸ் டைம் கொடுத்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கக்கூடிய அந்த பிரிசன் ரூல்ஸ் அண்ட் தென் கரெக்ஷனல் சர்வீசஸ் ஆக்ட் இது ரெண்டையும் அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஆர்டிகல் 29, 21 அண்ட் 23 வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த வழக்கு. அந்த வழக்கு என்ன காரணங்கள் இருக்கு, ஜாதிய பாகுபாடு பாக்குறதுக்கான காரணங்கள் என்ன, அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ வே ஃபார்வர்ட் பார்த்தோம்னா வேற எப்படிலாம் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாலிசி ரிஃபார்ம் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு பிரிசன் மேனுவல்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரிவைஸ் பண்ணி மாடல் பிரிசன் மேனுவல் 2016 வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அலைன் பண்ணணும். அதே மாதிரி நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ரூல்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா ஒரு கைட்லைனா எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிசன் மேனுவல்ஸ் அப்டேட் பண்ணணும், சிறைச்சாலை விதிகளை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மானிட்டரிங் மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க இடத்துல கொடுக்குறாங்க. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் அண்ட் சிவில் சொசைட்டி இவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறத கொண்டு வரணும். சிவில் சொசைட்டியோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாலே நமக்கு அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வர முடியும். சரிங்களா? அடுத்தது ஈக்குவாலிட்டி அண்ட் அவேர்னஸ் ப்ரொமோட் பண்ணணும். ஓகேங்களா? சிறைச்சாலைகளுக்குள்ள ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும். லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ், லீகல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கறத பிரிசன் ஸ்டாஃப்ஸ்க்கும் கொண்டு வரணும், பிரிசன்ல இருக்கக்கூடிய கைதிகளுக்குமே கொண்டு வரணும். அந்த லீகல் லிட்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, அடுத்தது வந்து இந்த காஸ்ட் பேஸ் டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் வந்து பிரிசன்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து டெக்னாலஜியை வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? சோ டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக நமக்கு டெக்னாலஜி இன்டெகிரேஷன் அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் ஒரு சில வே ஃபார்வர்டா நம்ம கொடுக்குறோம். இது நம்ம எழுதுறது தான். ஓகேங்களா? எந்த மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். சரியா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன மாதிரியான ரீசன்ஸ்னால இருக்கா, ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருங்க. சரிங்களா? கேட்டா ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி கேட்பாங்க. சோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.